அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் ஆன்ம விசாரத்து அலுங்கல் என்ற தலைப்பின் கீழ் வரும் 9வது பாடலுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் பாடல் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். வட்டியே பெருக்கி கொட்டியே ஏழை மனை சுவர் கருத்தினேன், ஓட்டை சட்டியே எனினும் பிறர் கொளத் தரியேன், தயவிலேன் சூதெல்லாம் அடைத்த பெட்டியே நிகர்த்த மனத்தினேன், உலகில் பெரியவர் மனம் வெறுக்கச் செய்ய எட்டியே மண்ணாங்கட்டியே அணையேன், எண்ணினும் காத்தருள் எனையே. இதுதான் இந்த பாடல். இதுக்கு விளக்கம்: வாங்கிய கடனுக்கு வட்டியை பெருக்கி தொகுத்து ஏழை மக்களின் வீடு வாசல்களை அபகரிக்க நினைக்கும் மனத்தை கொண்டவனாகவும், என்னிடம் உள்ள ஓட்டை விழுந்த மண் சட்டியை கூட பிறருக்கு கொடுக்க மனமில்லாதவனாகவும், இரக்கமில்லாதவனாகவும், சூதும் வஞ்சனையும் நிறைந்த பெட்டி போன்ற மனத்தை கொண்டவனாகவும், உலகில் உள்ள பெரியவர்களின் மனம் நொந்து வெறுக்கச் செய்கின்ற எட்டி மரத்தை போலவும் மண்ணாங்கட்டி போலவும் ஒத்தவனாக இருக்கும் இத்தகைய எண்ணை காத்தருள வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் இந்த பாடல் வரிகள் மூலமாக வள்ளல் பெருமான் வேண்டுதல் வைக்கிறாங்க. இதில் நம்ம 2 விஷயத்தை பார்ப்போம். வட்டியே பெருக்கி கொட்டியே ஏழை மனை சுவர் கருத்தினேன். அதாவது அந்த வாங்கிய கடனுக்கு வட்டி மேலே வட்டி போட்டு அவங்கள எந்த விதமாவது அவங்க வச்சுருக்க அந்த சின்ன வீட்டையோ ஏதோ ஒன்று அவங்ககிட்ட இருந்து நான் அவங்களோட பொருள் அபகரிக்கணும், அந்த மாதிரி உள்ள மனநிலை. 2வது, ஓட்டை சட்டியே எனினும் பிறர் குலத் தரியேன். ஒரு உடஞ்சி போன ஒரு ஓட்டை சட்டியை கூட அவங்களுக்கு கொடுக்க மனசு இல்லாத, ஒரு தயவுன்றது சிறிது கூட இல்லாதவனாக இருக்கிறேன் அப்படின்றத பார்ப்போம். அதோடு கூட சூதெல்லாம் அடைத்த பெட்டியே நிகர்த்த மனத்தினேன், சூதுவாது உள்ளவனாக இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதையும் பார்ப்போம். சூதுவாது பற்றி வள்ளல் பெருமான் சிற்சபை விளக்கத்தில் சொல்கிறாங்க. நான் சூதும் வாதும் நிறைந்தவனாக இருந்தாலும் உன்னையத்தான் நான் உனது தயவை தேடி தான் உன் பாதம் தான் பணிகின்றேன், என்னை கைவிடாத அப்படின்ற மாதிரி அங்கே பாடியிருக்கிறாங்க. அதையும் பார்ப்போம். சரி, முதல்ல இந்த தயவு இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்றதுக்கு வள்ளல் பெருமான் எப்படி சொல்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம். அதாவது அகவல்லையும் உரைநடை பகுதியிலையும் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. என்னென்னு அந்த விளக்கத்தை பார்த்துட்டு நம்ம இங்கே வருவோம். அகவல்ல 969 970 உயிரெல்லாம் பொதுவின் உளம்பட நோக்குக, செயிரெல்லாம் விடுகன செப்பிய சிவமே. அருமையாக சொல்கிறாங்க. அதாவது எல்லா ஜீவன்களையும், அதாவது ஈ எறும்பு முதல் யானை வரை, ஓரறிவு முதல் 6 அறிவு உள்ள அனைத்து உயிர்களையும் பாரபட்சமின்றி உற்றார் உறவினர் அயலார் என்ற எவ்வித பேதமுமின்றி தன்னுயிர் போலவே எண்ணி வாழ்க என்றும், எக்காரணம் கொண்டும் எந்த ஜீவன் மீதும் சிறிதும் மனக்லேசம் கொள்ள வேண்டாம் என்றும், அவ்வாறு ஏதேனும் இருந்தாலும் விரோதத்தை விட்டுவிடு என்றும் போதித்த சிவமே அப்படின்றாங்க. அதாவது உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் எல்லாத்துலேயும் அந்த ஆன்மாவுக்குள்ள இறைவன், அந்த இறைவன் தான் எல்லா ஜீவனுக்குள்ளேயும் இருக்கிறான். அதனால் எல்லா ஜீவர்களையும் தன் உயிர் போல எண்ணக்கூடிய அந்த மனோபாவத்தோடு தான், அந்த உணர்வோடு தான் நம்ம வாழ்க்கையை அமைச்சு கொள்ளணும். அவர்கள் மேலே எந்த காரணத்தை கொண்டும் எந்த ஒரு விரோதத்தையும் வச்சுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்கிறாங்க. உயிரெல்லாம் பொதுவின் உளம்பட நோக்குக, செயிரெல்லாம் விடுகன செப்பிய சிவமே. இப்போ இந்த பாடல் வரிகள் என்ன சொல்கிறாங்க? அந்த ஏழைகளை அந்த வட்டியெல்லாம் கொடுத்து எந்த வகையிலையாவது அவங்க
அவங்க வச்சுருக்க அந்த சிறிய அந்த வீடோ ஓட்ட வீடோ இல்லைன்னா ஏதோ வச்சுருக்காங்க சட்டி பாத்திரம் எதையாவது ஒன்று அவங்ககிட்ட வாங்கிடலாமா அப்படின்னு நினைக்கிறேன்னா, ஏன் அப்படி நினைக்கிறேன்னா, எனக்கு வந்து அந்த ஆண்மை நெய்ய ஒருமைப்பாட்டு உரிமை இல்லை. அவங்கள வேறு யாரோ மாதிரி நினைக்கிறேன். ஆனால் அவங்களுக்குள்ளேயும் அந்த இறைவன் தான் இருக்கான். எனக்கு ஆன்மாவுக்குள்ளே உள்ள இறைவன் தான் அங்கேயும் இருக்கிறான். அப்படி இந்த ஜீவகாருண்யம், இந்த தயவு வந்துருச்சு அப்படின்னா நம்ம அந்த இதை செய்ய மாட்டோம். தயவு இல்லாதனால தான், அந்த ஆண்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை இல்லாதனால தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அவங்கள வந்து எந்த வகையிலையாவது அவங்கள வந்து அடிமைப்படுத்தணும்னு நினைக்கிறோம். இல்லாட்டினா அவங்களுடைய சொத்தை அபகரித்து அவங்கள வந்து துன்புறுத்தணுன்ற எண்ணமே அப்போ தான் வருது. இப்போ நம்ம வந்து கண்கூடாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். இப்போ உலகத்தில் நடக்கக்கூடிய இந்த போர், சண்டை, சச்சரவுகள், இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இதுதான் காரணமாக இருக்குது. ஒவ்வொருத்தரையும் என்ன பண்ணுறாங்க, விரோதமாக தான் பார்க்குறாங்க. இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க, செய்கிறெல்லாம் விடுகன செப்பிய சிவமே. அவங்களுக்கு மேலே விரோதமே இருக்கக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு இந்த ஆண்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை வந்துருச்சுன்னா அந்த விரோதம் இருக்காது. அது இல்லாததுனால தான் இப்படி இருக்குது. அதான் கொல்லா நெறிய குருவருள் நெறி என்று பல்கால் உரைத்த சிவமே அப்படின்பாங்க. அதாவது அந்த இவர் சொல்லக்கூடிய இந்த நெறி வந்து கொல்லா நெறி. எந்த ஜீவராசிகளும் எந்த விதத்திலும் துன்புறுத்தவே கூடாது. எதிர்பட்ட ஜீவர்களையும் அந்த கடவுளாகவே நினச்சி தான் ஜீவகாருண்யம் பண்ண சொல்கிறாங்க. அப்போ இவ்வளோ சொன்னவங்க இப்போ வந்து கடைசி என்ன சொல்கிறாங்க, அவங்க மேலே எந்த ஒரு விரோதத்தையும் எந்த காரணத்தையும் கொண்டு வச்சுக்கிறாங்கன்னு சொன்னவங்க இன்னும் கூட ஒரு சிறப்பாக ஒரு பாடலில், எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம் உயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்து உரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவர் அவர் உளந்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடம் என நான் தெரிந்தேன். அந்த வித்தகர்தம் அடிக்கு ஏவல் புரிந்திட என் சிந்தை மிக விளைந்ததாலோ. பாருங்கள் எவ்வளோ அருமையாக சொல்லிட்டாங்க பாருங்கள். எல்லா உயிரையும் தம் உயிர் போல் யாரும் நினச்சி அந்த உள்ள வந்து எப்படி சொல்கிறாங்க, எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம் உயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்து உரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவர் அவர் உளம்தான் சுத்த சித்துருவாய் எம் பெருமான் நடம்புரியும் இடம் என தெரிந்தேன். பாருங்கள், அப்போ கடவுள் வந்து வேறு எங்கேயுமே இல்லை. எல்லா உயிர்களும் நமது உயிர் தான். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணும்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்களுடைய உள்ளத்தில் தான் கடவுள் இருக்கின்றான் அப்படின்னு தெரிந்து கொண்டேன்றாங்க. அது மாதிரி உள்ளவங்களுடைய பொற்பாதங்களை பணிவதற்கும் நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அந்த வித்தகர்தம் அடிக்கு ஏவல் புரிந்திட என் சிந்தை மிக விளைந்ததாலோ. பாருங்கள் எவ்வளோ பெரிய மகான் எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். அப்போ இதோட முக்கியத்துவம் வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய இந்த நெறி தயவு நெறி, தயா நெறி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணும் அப்படின்ற இந்த எண்ணம், இந்த நிலைப்பாடு தான் அவரை வந்து அந்த மேல்நிலைக்கு ஏற்றிடுச்சுன்னு பெருதுபயசத்தில் சொல்கிறாங்க. என்னை ஏறா நிலைமை செய்யற்றியது தயவு. அந்த தயவுக்கு அந்த ஒருமை வர வேண்டும்ன்றாங்க. அதுதான் வந்து என்னை வந்து ஏறா நிலைமை செய்யற்றி எனது அறிவு அண்டங்களுக்கு அப்பாலும் கடந்திருக்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்குது. இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கம்ன்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை. இது வந்து இந்த ஆண்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை வந்து நமக்குள்ளே வரணும். இது எந்த அளவுக்கு நம்ம கணிந்து அது பூரணத்துவம் அடையுதோ அந்த அளவுக்கு நம்ம வந்து வள்ளல் பெருமான் பெற்ற அந்த உயர்நிலையை பெற்றலாம். வள்ளல் பெருமான் இந்த வகையில் தான் போய் பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. சரி, இப்போ இந்த விளக்கம் இப்படி இருக்கும்போது அடுத்து அவரே ஆன்ம ஒழுக்கத்தில் எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். ஆன்ம ஒழுக்கம் வந்து இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம், 4 விதமான ஒழுக்கத்தை சொல்கிறவங்க இந்த ஆன்ம ஒழுக்கத்தில் எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். ஆன்ம ஒழுக்கமாவது யானை முதல் எறும்பு வரை தோன்றிய ஜீவர்களினது சூக்குமம் தனித்தலைவன் ஆதலால் அவ்வச்சீவர்களின் ஆன்மாவே திருச்சபையாய் அதன் உள் ஒளியே பதியாய் நிற்பதால் யாதும் நீக்கமரக் கண்டு எவ்விடத்தும் பேதமன்று எல்லாம் தானாய் நிற்றல். பாருங்கள், அப்போ அந்த ஆன்ம ஒழுக்கம்னா எல்லாம் நான் தான் எல்லாம். ஏன்னா அந்த ஆன்மாவுக்குள்ள திருச்சபையாக அதன் உள் ஒளியே பதியாய் நிற்பதால் ஒவ்வொரு ஜீவர்கள், அதாவது எப்படி அருமையாக சொல்கிறாங்க பாருங்கள். யானை முதல் எறும்பு வரை தோன்றிய ஜீவர்களினது சூக்குமம் தனித்தலைவன் ஆதலால் அச்சீவர்களின் ஆன்மாவே திருச்சபையாய் அதன் உள் ஒளியே பதியாய் நிற்பதால் யாதும் நீக்கமரக் கண்டு எவ்விடத்தும் பேதமற்று எல்லாம் தானாக நிற்றல்.
அப்படின்னு சொன்னவங்க இன்னும் கூட அருமையாக சொல்கிறாங்க. அகமாகிய ஆன்ம பிரகாசமே ஞான சபை, அந்த பிரகாசத்துக்கு உள்ளிருக்கும் பிரகாசம் கடவுள். இப்படி சொல்லிட்டாங்க பாருங்கள். கடவுள் எங்கே இருக்கிறான், எப்படி இருக்கிறான் தெளிவாக சொல்லிட்டாங்க. அதாவது அகமாகிய ஆன்ம பிரகாசமே ஞான சபை, அந்த பிரகாசத்துக்கு உள்ளிருக்கும் பிரகாசம் கடவுள். அப்போ எல்லா ஜீவனுக்குள்ளும் அந்த ஆன்மா இருக்குது. அந்த ஆன்ம பிரகாசம் அதுதான் ஞான சபை. அந்த ஆன்ம பிரகாசத்திற்கு உள்ளிருக்கும் பிரகாசம் கடவுள். அப்போ எல்லா ஜீவர்களும் என்ன, கடவுள் தான். கடவுளுடைய பிரகாசம் அந்த ஆன்மாக்குள்ளே இருக்குது. எல்லா ஜீவர்களுடைய ஆன்மாக்குள்ளும் கடவுள் பிரகாசம் இருக்கின்றது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அந்த அருமையாக அப்படி தெளிவாக சொல்லிடுறாங்க. அப்போ நம்ம இப்போ வள்ளல் பெருமான் இங்கே சொன்னது மாதிரி, உயிரெல்லாம் பொதுவின் உளம்பட நோக்குக, செய்ரெல்லாம் விடுகன செப்பிய சிவமே, இப்படி சொன்னவங்க அடுத்து இன்னும் டீப்பாக போய் சொல்கிறாங்க பாருங்கள். உயிருள் யாம் எம்முள் உயிர், இவை உணர்ந்தே உயிர் நலம் பரவுக என்றுரைத்த மெய்ச்சிவமே. அருமையாக சொல்லிட்டாங்க. எல்லா ஜீவர்களிடத்தும் நான் இருக்கின்றேன், அதே நேரத்தில் எனக்குள்ளே தான் எல்லா ஜீவராசிகளும் உள்ளன. இந்த உண்மையை உணர்ந்து பிற உயிர்களுக்கு நன்மையான செயல்களையே செய்வாயாக என்று கூறிய சிவமே. இதுதான் இதுக்கு விளக்கம். அப்போ இதுக்கு மேலே சொல்ல வேண்டிய எவ்வளோ, அப்படியே ஓப்பனாக சொல்லிட்டாங்க. அப்போ நாம் பிற உயிர்களுக்கு செய்யக்கூடிய இந்த ஜீவகாருண்ய செயல்கள் எல்லாம் கடவுளுக்கு செய்யக்கூடிய ஜீவகாருண்ய செயல்கள், கடவுள் செயல்களாகவே ஆகிறதுனால இதுதான் கடவுள் வழிபாடு அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சிருது. சரி, இந்த விளக்கம் இதுக்கு போதும். இப்போ இந்த சூதுவாது அடுத்து என்ன சொல்கிறாங்க, சூதெல்லாம் அடைத்த பெட்டியே நிகர்த்த மனத்தினேன். சூதும் வாதும் கொண்ட மனம் கொண்டவனாக இருக்கிறேன். அப்படி இருக்கிற மனத்தினா நான் இருந்தாலும் உன்னை தவிர நான் வேறு யாரையும் பணியலை, உனது அருளை வேண்டி தான் உன் பாதம் பணிந்து தான் நிற்கிறேன், என்னை கைவிடாத அப்படின்றது மாதிரி இந்த சிற்சபை விளக்கத்தில் 2 பாடலில் தெளிவாக பாடியிருக்காங்க. அந்த 2 பாடலையும் பாடி கொஞ்சம் விளக்கம் பார்த்துட்டு இந்த வீடியோவை நிறைவு செய்யலாம். எஞ்சல் இன்றிய துயரினால் இடரால் இடுக்குண்டைய நின் இன்னருள் விரும்பி வஞ்ச நெஞ்சினேன் வந்து நிற்கின்றேன். வல்லலே உன்றன் மனக்குறிப்பு அறியேன், அஞ்சல் என்று எனை ஆட்கொள்ளல் வேண்டும். அப்ப நின்னலால் அருகிலேன் ஒன்றும், தஞ்சம் என்றவர்க்கு அருள் வடல் அரசே, சத்திய சபை தனிப்பெரும்பதியே. உன்னை தான் தஞ்சம் அப்படின்னு சொல்லி உன் பொற்பாதங்களை பணிகின்றேன். ஆனால் நான் வஞ்ச நெஞ்ச கொண்ட மனத்தினா இருக்கிறேன், என்னை கைவிட்டுறாத அப்படின்ற மாதிரி இந்த பாடலை பாடியிருக்காங்க. இன்னும் கூட அடுத்த பாடலில், சூழ்விழாது உழல் மனத்தினால் சுழலும் துட்டனேன், அருட்சுகப் பெரும்பதி நின் வாழ்வு வேண்டினேன் வந்து நிற்கின்றேன். வல்லலே உன்றன் மனக்குறிப்பு அறியேன், ஊழ்விடாமையில் அறக்கணம் எனினும் உன்னை விட்டு அயல் ஒன்றும் உற்றறியேன். தாழ்விலாத சீர் தருவடல் அரசே, சத்திய சபை தனிப்பெரும்பதியே. இப்போ இந்த பாடல் 2 பார்த்திங்கன்னா, சூதுவாது 2 கொண்ட மனத்தில் நான் இருக்கிறேன், இருந்தாலும் உன்னைத்தான் தஞ்சம் என்று உன் பொற்பாதங்களை பணிகின்றேன், என்னை ஒருபோதும் கைவிடாமல் என்னை காத்தருள்வாயாக அப்படின்னு தான் இந்த சிற்சபை விளக்கத்தில் பாடியிருக்காங்க. ஸோ இந்த விளக்கங்கள் எல்லாம் இந்த 9வது பாடலுக்கு சரியாக பொருந்தும் என்று நினைக்கிறேன். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். மீண்டும் நாம் நாளைய பதிவில் 10வது பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.